الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل عليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அவர்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிர்த்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தின் நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பா உரையில் நாம் அடிக்கடி பயான்களிலும் எழுத்துக்களிலும் பாவிக்கக்கூடிய பிதஅத் என்கிற வார்த்தை, இந்த பிதஅத் என்றால் என்ன, அதனுடைய விபரீதம் என்ன, இது தொடர்பில் நாம் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பது குறித்து தெளிவுபடுத்துமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். பொதுவாக தௌஹீதை தெளிவாக தெரிந்த எங்களுக்கு மத்தியிலே பிதஅத்தை பற்றி நாம் பேச வேண்டுமா? இங்கு பிதஅத்துக்கள் நடப்பதில்லை. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இதை ஒரு ஹுத்பாவுடைய அடித்தலைப்பாக எடுத்து பேச வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படலாம். இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை தான் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டும். அப்போதுதான் அது மனதிலே ஆழமாக பதியும். காலங்கள் மாறுகிற போது மக்களிடத்திலே பலகீனங்கள் ஏற்படும், அறிவிலே தெளிவின்மைகள் ஏற்படும், சில நேரங்கள் விளக்க குறைவுகள் ஏற்பட்டு சில பழைய மக்கள் புரிந்து வைத்த பிழைகள் வேறு பெயர்களில் வேறு அடிப்படையில் எங்களுக்குள் நுழையலாம். இந்த அடிப்படையில் தான் குர்ஆனில் ஒரே வசனம் திரும்ப திரும்ப பல இடங்களிலே சொல்லப்படுவது நினைவூட்டுதல் என்பது அதனுடைய அடிப்படை. இரண்டாவது விஷயம், திரும்ப திரும்ப பேசப்படும் போதுதான் அந்த விபரீதம் மனசில் ஆழமாக இருக்கும். தொடராக பிரச்சாரம் நடைபெறாத போது விலகி இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவறுகளின் பக்கம் நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். அது முக்கியமான இன்னொரு காரணமாகும். மூன்றாவது, பிதஅத்துக்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்கள் அது சம்பந்தமான சரியான அறிவு இல்லாமல் போனால், அது தொடர்பிலான சரியான தெளிவு இல்லாமல் போனால், பிதஅத்துக்கு பல வகைகள் உண்டு, பல வழிகள் உண்டு. ஒரு வகையிலிருந்து ஒரு வழியிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள் இன்னொரு வழியிலே போய் விழக்கூடிய ஆபத்து இருக்கிறது. எனவே இதை நாங்கள் திரும்ப திரும்ப பல கோணங்களில் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுவே எனது நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், பலா தத்தபியுஸ் சுபுல், பல பாதைகளை பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்படி பல பாதைகளை பல வழிகளை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையிலேயே நாங்கள் நிற்க வேண்டும்.
வேறொரு வழியில நாங்க போயிடக்கூடாது என்று இந்த வசனம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. இந்த எச்சரிக்கை எங்களுக்கு சுன்னாவில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், அதற்கு மாற்றமான ஒரு வழியை நாம் தெரிவு செஞ்சிடக்கூடாது என்ற எச்சரிக்கை செய்கிறது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுடைய வரலாறை சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா எந்த ஒரு நபியை அனுப்பினாலும் அந்த நபிக்கு ஹவாரியூன்கள் என்று சொல்லக்கூடிய நண்பர்களை ஏற்படுத்தினார். அந்த நபியினுடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் அந்த நபியின் சுன்னத்தை அடியொட்டி வாழ்வார்கள், அந்த நபியின் ஹிதாயத்தை பேணுவார்கள். இது ஒரு பரம்பரை. அதற்கு பின்னர் சில பரம்பரைகள் வருவார்கள். யகூலூன மாலா யஃஅலூன், சொல்லுவார்கள் செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மாலா யுமரூன், ஏவப்படாத விஷயங்களை எடுத்து நடப்பார்கள், மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களை அவங்க செய்வாங்க. ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின், யார் அவர்களோடு தன் கையால் போராடுகிறானோ அவன் மூமின் ஆவான். வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ முஃமின், யார் அவர்களோடு தன் நாவால் போராடுகிறானோ அவனும் மூமின் ஆவான். வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின், யார் அவர்களோடு தன் உள்ளத்தால் போராடுகிறானோ அவனும் மூமின் ஆவான். இப்படி சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலைஸ வராஅ ஸாலிக ஹப்பத்து ஹர்தலின் மினல் ஈமான், அதற்கு பிறகு ஈமானில் ஒரு கடுகளவு கூட கிடையாது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் மறைவுக்கு பின்னர் அவர்களுடைய தோழர்களால் சுன்னா சரியாக பின்பற்றப்படும். அதற்கு பிறகு சில கூட்டங்கள் வருவாங்க, சிலர் சரியா சுன்னாவை சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. சிலர் சுன்னால இல்லாதத, மார்க்கத்துல இல்லாதத, ஏவப்படாத விஷயங்களை எடுத்து நடப்பாங்க. இவங்களுக்கு எதிராக கையாலும் நாவாலும் மனதாலும் போராட வேண்டும் என்கிற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை தங்களுடைய ஹதீஸ் கிதாபில் கிதாபுல் ஈமான் என்கிற பாடத்தில் கொண்டு வராங்க. ஏண்டா இதை நாங்க செய்யாட்டி ஈமானுக்கு பாதிப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையிலே ஈமானில் ஒரு பகுதியாக இதை கொண்டு வருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்கிறது? நபிமார்களின் மறைவுக்கு பிறகு மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களால் மக்களால் பின்பற்றப்படும். அப்படி பின்பற்றப்படுகிற போது அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக போராட வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலும் விதத்தை பற்றி அறிந்து கொள்வதும், அது பற்றிய தெளிவோடு இருப்பதும், அதை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வதும் மார்க்கத்தின் ஈமானின் ஒரு பகுதியாக மாறுகிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். அதை இர்ஃபான் இப்னு சாரியா என்ற சஹாபி அது வர்ணித்து சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை கேட்டு வஜிலத் மின்ஹல் குலூப், எங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கியது. வஸரபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண்கள் கண்ணீரை சொரிந்தது. நாமெல்லாம் ஆடாமல் அசையாமல் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உரையை கேட்டுக் கொண்டிருந்தோம். எங்களுடைய தலைகளில் பறவைகள் நின்று விடுமோ என்கிற அளவுக்கு சிலைகள் போல் நின்று அந்த உரையை நாங்கள் கேட்டுக் கொண்டிருந்தோம். அப்போது எங்களில் ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பேச்சின் வேகத்தை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கடைசி பயான் போல இருக்குது, இது கங்கால ரசூலுல்லாஹ் மௌத்தாயிடுவாங்க போல இருக்குது, அப்படி உணர்ச்சியோடு ரசூலுல்லாஹ் பேசினாங்க. அப்போது ஒரு சஹாபி இருந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் கஅன்னஹா மௌஇலத்தும் முவத்தி, இது உங்களுடைய கடைசி விடைபெறுகிற பயான் போல இருக்குது, உபதேசம் போல இருக்கிறது, எங்களுக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச வசியத்து, ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல், முதலாவது வசியத் தக்வாவோடு இருக்குமாறு உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். இரண்டாவது வசியத்து அஸ்ஸம்மு வத்தாஅ, உங்களுக்கு அபிசீனியா நாட்டின் ஒரு கருப்பு அடிமைதான் தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு கட்டுப்படுங்கள், இது இரண்டாவது வசியத்து. மூணாவது வசியத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு மையஇஸ் மின்கும் ஃபஸயர இக்திலாஃபன் கதீரா, உங்களில் யார் நீண்ட காலம் வாழ்கிறீர்களோ
அவர்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். அப்படி கருத்து வேறுபாட்டை கண்டால் அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியின், கருத்து வேறுபாட்டின் போது நீங்கள் எனது சுன்னத்தையும் நேர்வழி நடக்கக்கூடிய கலீபாக்களுடைய வழிமுறைகளையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய 3வது வசியத். அதை எப்படி சொல்கிறார்கள்? அவ்லு அலைஹா பின் நவாஜித், அந்த சுன்னாவை ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையையும் கலீபாக்களுடைய வழிமுறையையும் உங்களோட சக்க பல்லால இறுக்கி பிடிங்கன்னு சொல்றாங்க. முன்பல்லால பிடிச்சா இழுத்தனே வந்துடும். சக்க பல்லால கடைவாய் பற்களால் பிடிச்சு கொள்ளுங்க, விற்றாதீங்க. 4வது வசியத்து வையாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக வரக்கூடிய விஷயங்கள் குறித்து கவனமாக இருங்கள். எல்லா புதிய விஷயங்களும் விதத்துக்களாகும், எல்லா விதத்துக்களும் வழிகேடாகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது மௌத்துக்கு பின்னால் விதத்து வரும், கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு விஷயத்துல இப்படி நீங்க எனது வழிமுறையை கலீபாக்களுடைய வழிமுறையை பற்றி பிடிங்க, விதத்துடைய விஷயத்துல எச்சரிக்கையாயிருங்க, ஒதுங்கிருங்க, அது வழிகேடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே உலகம் அழியும் வரைக்கும் விதத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். புதிய புதிய கோணங்களில் புதிய வழிகளில் வரும். எனவே அது சம்பந்தமான தெளிவு இல்லை என்று சொன்னால் நாங்க எங்களை அறியாம ஒரு விதத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு இன்னொரு விதத்துல நாங்க போய் விழக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இந்த அடிப்படையிலையும் விதத் சம்பந்தமான தெளிவு எங்களை பொதுமக்களுக்கும் இருந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. இதனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன? விதத்தான ஒரு செயலை ஒரு மனிதர் செய்கிறார். அதுக்காக அவர் பணத்தை செலவழிக்கலாம், காலத்தை செலவழிக்கலாம், நேரத்தை செலவழிக்கலாம். செய்கிறவர் தூய்மையான எண்ணத்தோடு கூட செய்யலாம். அல்லாஹ்வுக்காக என்று தூய்மையான எண்ணத்தோடு செய்யலாம். எந்த அடிப்படையில் அவர் செய்தாலும் மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், யார் எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கினாரோ அது நிராகரிக்கப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் எங்களுடைய மார்க்கத்தில் ஏவப்படாத ஒரு விஷயத்தை, சொல்லப்படாத ஒரு விஷயத்தை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும். நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு செய்தாலும் தூய்மையான உள்ளத்தோடு செய்தாலும் அது நிராகரிக்கப்படும். விதத்து செய்கிற பெரும்பாலான மக்கள், சில நேரம் சில உலமாக்கள் இது விதத் என்று தெரிஞ்சு கொண்டு அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய லாபத்துக்காக செய்யலாம். ஆனா பொதுமக்கள் லாபத்துக்கு செய்யறாக்கள் இல்ல, மார்க்கம் என்றுதான் செய்யறாங்க, நல்ல நோக்கத்துல தான் செய்யறாங்க. நோக்கம் நல்லது என்பதனால் செயல் நல்லதாக ஆகாது. ரசூலுல்லாஹ்வுடைய வழியில இல்லாத ஒன்றை நல்ல நோக்கத்துல செஞ்சார், அவங்களோட நோக்கம் நல்லது, ஆனா செய்யற அமல் பிழையாக இருக்கிற காரணத்தினால் அது அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹு தஆலா கிறிஸ்தவ சமுதாயம் சம்பந்தமாக குர்ஆனில் சொல்கிறார். அவர்களில் ஒரு சாரார் திருமணம் முடிப்பது கூடாது என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். குறிப்பாக சில பாதர்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் இது சம்பந்தமாக குர்ஆனில் சொல்கிறார், திருமணம் முடிக்க கூடாது என்ற கோட்பாட்டை அவர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்டார்கள். மா கத்தபுனாக அலைஹிம், கல்யாணம் முடிக்க கூடாது என்றதை அவர்களுடைய வேதத்தில் நாங்கள் சொல்லவில்லை. திருமணம் முடிக்க கூடாது என்ற கோட்பாட்டை அவங்க ஏன் உருவாக்குனாங்க? இல்லபுத்திகாக ரிதுவானில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காகத்தான் அதை உருவாக்குனாங்க. ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா, ஆனா அவங்க அதை கூட சரியா அவங்க செய்யல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பெரும்பாலும் விதத்துக்கள் நல்ல நோக்கத்துல உருவாக்கப்படும். செய்யற மக்களும் நல்ல நோக்கத்துல செய்வார்கள். உதாரணமா ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் மீலாது மௌலிது ஓதப்படுகிறது. உண்மையில ஓதுற மக்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல அன்பு இருக்குது. அவங்க ரசூலுல்லாஹ்வை அவமதிக்கணும் என்றதுக்காகவோ பிழையான நோக்கத்திலேயே செய்யவில்லை. சில நேரம் அதை முன்னின்று நடத்தக்கூடிய உலமாக்களுக்கு இதுல லாப நஷ்டம் பார்த்து அவங்க செய்யலாம். ஆனா பொதுமக்கள் உண்மையிலே ரசூலுல்லாஹ் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வழியாத்தான் இதை செய்யறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இதை தன் மீது உள்ள அன்பா எடுப்பாங்களா?
இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்ன பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுமாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். எனவே நோக்கம் நல்லதாக இருந்தாலும் அந்த அமல் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இரண்டாவது விஷயம், அமல் அங்கீகரிக்கப்படாட்டியும் பிரச்சனை இல்லை, தண்டனையாவது இல்லாம இருக்குமாறு கேட்டா குல்லு பிதஅத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் பின்னார், எல்லா விதத்துக்களும் வழிகேடு, எல்லா வழிகேடும் உங்களை நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. மூன்றாவது பிரச்சனை, நாளை மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனியான சிறப்பம்சம் ஹவுலுல் கௌதர் என்ற நீர்த்தடா. அது பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட இனிமையாக இருக்கும், அதன் குவளைகள் வானத்து நட்சத்திரங்கள் போல் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்துக்கு அதிலிருந்து நீர் கொடுப்பார்கள். யாரொருவர் அதில் ஒரு மிடல் தண்ணீர் குடித்தாரோ சொர்க்கம் போகும் வரைக்கும் அது தாகமே வராது அவருக்கு. அதுக்கு பிறகும் தாகம் வராட்டி அது சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் போகும். அப்ப அது வரைக்கும் அவருக்கு அது ஒரு சொட்டு தண்ணி போதுமானதா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஹவுலுல் கௌதரில் இருப்பேன். அப்போது சிலர் என்னை நோக்கி வருவார்கள், மலக்குகள் அவர்களை அடித்து விரட்டுவார்கள். அப்போது நான் சொல்வேன், இந்த ரிவாயத்து பல கோணங்கள்ல வருகிறது, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர்கள் என் தோழர்கள் என்று நான் சொல்வேன். அஹ்லி அஹ்லி, என்னை சேர்ந்தவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று நான் சொல்வேன். உம்மத்தி உம்மத்தி, இவங்க ஏந்த உம்மத்தி ஏந்த உம்மத் என்று நான் சொல்வேன். அப்ப மலக்குகள் சொல்வார்கள், இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், நபியே உங்களுக்கு பிறகு அவர்கள் மார்க்கத்தில் புதிதாக எதை உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது என்று மலக்குகள் சொல்வார்கள். அப்ப நானும் சொக்கன் சொக்கன் லியஸ்ஸாபி ஸயீர், இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிடுவேன். ரசூலுல்லாஹ்வுடைய கையால ஹவுதுல் கௌதரில் நீர் குடிக்கிற பாக்கியம் இவர்களுக்கு இல்லாமல் போகும். இந்த ரிவாயத்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இடங்களில் ஹதீஸ் கிதாபுகள பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு. அதனால வார்த்தைகள் ஒவ்வொரு ரிவாயத்திலையும் வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக ஹவுதுல் கௌதரில் நீர் கிடைக்க குடிக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போகிறது. உலகத்திலும் அவர்கள் ஃபித்னாக்களை சந்திப்பார்கள். பல் யஹ்தரில்லதீன யுகாலிபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிக்கு மாறு செய்கிறவர்கள் தங்களை ஒரு ஃபித்னா வந்து அடைவதை அல்லது வேதனை வந்து அடைவதையும் அஞ்சிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சூரா நூரின் கடைசி பகுதியிலே சொல்கிறார். அப்ப இந்த அடிப்படைகளில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, விதத்துக்களை விட்டும் நாங்கள் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். விதத் என்கிற அரபு சொல்லினுடைய தமிழ் அர்த்தம் என்ன என்று கேட்டா புதியது. நாங்க மார்க்கத்தில் பிதத் என்று சொல்வது எதை என்று கேட்டா, உதாரணமா சலா என்கிற வார்த்தைக்கு தொழுகை என்ற அர்த்தம் நாங்க சொல்றோம். சலா என்கிற அரபு சொல்லுடைய அர்த்தம் துவா, பிரார்த்தனை. தொழுகை என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கொடுப்பதன் மூலமாக முடிக்கக்கூடிய சில செயல்களும் சில ஓதல்களும் தொழுகையினுடைய ஆரம்பமும் கடைசி. அப்ப தொழுகை என்ற வார்த்தைக்கு நாங்க இதுதான் மார்க்கத்தின் அடிப்படையிலான அர்த்தம். பிதத் என்கிற வார்த்தையினுடைய மார்க்க ரீதியான அர்த்தம் என்ன என்று கேட்டா, இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்டதற்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு மார்க்கத்தின் பேரில் உருவான கொள்கைகள், செயல்கள், இவைகள் அத்தனையும் பிதத்துக்கள் ஆகும். மார்க்கத்தின் பேரில் உருவான செயல்களுக்கும் மார்க்கம் இல்லாமல் உருவான செயல்களில் என்ன வித்தியாசம்? உதாரணமா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்க ஒட்டகத்துல பயணம் போனாங்க, கழுதையில பயணம் போயிருக்கிறாங்க, குதிரையில பயணம் போயிருக்கிறாங்க.
அப்ப யாரும் ஒட்டகத்தில், கழுதையில், குதிரையில் பயணம் போவது சுன்னத் என்று பயான் பண்றல. அது கழுதையில் பயணம் போனா நன்மை கிடைக்கும் என்றதுக்காக ரசூல்லா கழுதையில பயணம் போகல. ஒட்டகத்துல பயணம் போனா நன்மை என்பதற்காக ரசூல்லா ஒட்டகத்துல பயணம் போகல. அன்றைக்கு அவங்களுக்கு இருந்த பயணிப்பதற்குரிய வாகனம் அதுதான். எனவே அதை பயன்படுத்தினாங்க. அதை இபாதத்தை ரசூல்லா செய்யல. இன்னைக்கு நாங்க பஸ்ல, கார்ல, வீல்ல, பைக்ல, ஆட்டால, பிளைட்ல, கப்பல்ல போயிட்டு இருக்கிறோம். நாங்க யாருமே பஸ்ல போனா நன்மை கிடைக்கும்ங்கிறதுக்காக பஸ்ல போறது, கார்ல போனா நன்மைங்கிறதுக்காக, இதுல வசதிக்காக போறோம். எனவே அது இபாதத் ஆக்கல, நாங்க மார்க்கமாக ஆக்கல. மார்க்கம் என்ற பேரில் புதிதாக ஒன்று உருவாகினால், புதிதுண்டா 50 வருஷத்துக்கு முன்னால உருவானாலும் மார்க்கத்துக்கு புதுசு. அது எங்களுக்கு பலசாரிக்கலாம். சில பேர் யோசிக்கலாம், கூட்டுதுவா 100 வருஷமா இருக்குது, அது எப்படி புதுசுன்னு கேட்கலாம். இஸ்லாத்துக்கு புதுசு, எங்களுக்கு பலசாரிக்கும். ரசூலுல்லாஹ்க்கு பின்னால வந்தது 1300 வருஷம் வைங்க. ரசூலுல்லாஹ்க்கு பின்னால வந்தா, மார்க்கம் என்ற பேர்ல வந்தா அது புதுசு. அப்ப இந்த அடிப்படையில் தான் பிதஅத் என்கிறது சொல்லப்படுகிறது. ஆனால் சில உலமாக்கள் இதை தெளிவாக தெரிந்து கொண்டே, அப்ப நீங்க மைக்கில பயான் பண்றீங்களே, இது பிதஅத் இல்லையா? ரசூலுல்லாஹ் மைக்கில பயான் பண்ணாங்களா? நீங்க கார்ல போறீங்களே, இது பிதஅத் இல்லையா? ரசூலுல்லாஹ் கார்ல போனாங்களா என்று அவங்க மக்கள்கிட்ட கேள்வி கேட்க, மக்களுக்கு விவரம் இல்லாம, அது சரிதானே? அப்ப ரசூலுல்லாஹ் மைக்கில பயான் பண்ணலதானே, பிதஅத் கூடாதுன்னு சொல்லி மைக்கில பயான் பண்றாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் செய்யாட்டதை நீங்க மார்க்க புதுசா தானே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது மார்க்கத்துல வந்த புதுசு கிடையாது. எங்களுக்கு ஏற்ற ஒரு வசதி. நாங்க கொத்துபா ஓடும் போது மைக் வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் கொத்துபா ஓடுவோம். கொத்துபா செய்யறதுதான் கடமை. மைக்கு இது மக்களுக்கு வசதியா போய் சேர்றதுக்காக அதை பயன்படுத்துறோம். மைக்கில பயான் பண்ணா 100 நன்மை, மைக் இல்லாம பயான் பண்ணா 50 நன்மை டிஃபரெண்ட் பண்றது கிடையாது. இதை மார்க்கமாக்கல, இது எங்களோட உலக வசதி. ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் நியமத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தை தான் அல்லாஹ் பொருந்திக் கொண்டார். உங்களுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் அல்லாஹ் சொல்றானே, ரசூலுல்லாஹ் காலத்தில் தான் பொருந்தப்பட்டது. அதுக்கு பின்னால மார்க்கம் என்கிற பேர்ல ஏதாவது வந்தால் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு அப்பாற்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இதுல மக்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பம் என்னன்னு கேட்டா, உதாரணமா துஆ கேளுங்க, குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி, ஹதீஸ்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டீங்க. தொழுகைக்கு பின்னால கூட்டாக துஆ கேட்கிறாங்க. துஆ கேட்க அல்லாஹ் சொல்லித்தானே இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லித்தானே இருக்கிறாங்க. நாங்க அமைப்பை மாத்துறோம். துஆ கேளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. இமாம் ஓத மோமுங்கள் ஆமீன் சொல்ற இந்த வழிமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் வாழ்நாளில் பல்லாயிரம் தொழுகைகளை தொழுவிச்சு, பல வருஷங்கள் தொழுவிச்சு, ஒரு முறை கூட அவங்க துஆ ஓத பின்னால் இருக்கிறவங்க ஆமீன் சொன்னதாக ஒரு சம்பவமும் வராம இருக்க, துஆ கேளுங்கள் என்ற குர்ஆன் வசனத்துக்கு நாங்க இப்ப செய்யறத விளக்கமா சொன்னா, இந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லல, புதுசா வந்தீங்க. இதே மாதிரி மார்க்கத்துல உள்ள 2 ரசூலுல்லாஹ் வேற வேறையா சொன்னதை நாங்களா ஜாயின் பண்றது. அதான் சொல்ல சொல்லி எங்களுக்கு மார்க்கத்துல இருக்குது. சலவாத்து சொல்ல சொல்லியும் மார்க்கத்துல இருக்குது. சலவாத்தும் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம், அதானும் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். அதானையும் சலவாத்தை நாங்கள் ஜாயிண்ட் ஆக்குறோம். பாங்கு சொல்ல முந்தி சலவாத்து சொல்லி பாங்கு சொல்றது என்று நாங்க ஜாயிண்ட் ஆகும் போது அது புதுசாகுது. அப்படி மார்க் ரசூலுல்லாஹ் ஜாயிண்ட் ஆக்காததை நாங்க ஜாயிண்ட் ஆக்கும் போது புதிய புதிய வடிவங்கள் உருவாகும். எனவே இந்த விஷயங்களில் எது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களோ அதை நாங்க செய்யறது, எதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதையே நாங்க செய்யறது, எதை ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களோ அதையே நாங்க ஓதுறது. இதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஇன்ன ஹாஸா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு, இதுவே எனது நேரான பாதை, அதையே நீங்கள் பின்பற்றுங்க. ஒரு ஆள் பாங்குக்கு முன்னால ஸலவாத் ஓதுறது, ஒரு ஆள் பாங்குக்கு முன்னால தக்பீரை சொல்றது, ஒரு ஆள் பாங்குக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் கலிமாவை சொல்றது,
அப்ப இப்படி ஆளுக்காக ஒன்றை உருவாக்காதீங்க, பிரிஞ்சிருவீங்க நீங்க என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இந்த எச்சரிக்கைக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்வது என்ற வழிமுறையில இருக்கணும். மார்க்கத்தின் பேரால புதிய நடைமுறைகள் வந்தால், புதிய செயல்பாடுகள் வந்தால் அது இந்த நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த எச்சரிக்கைக்குள் உள்ள அடங்கும். ஹராம்களை விட மார்க்கத்தில் கண்டிப்பாக சொல்லப்பட்ட விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல நாங்க குறிப்பாக தௌஹீத் என்று சொல்லி மார்க்கத்தை புரிஞ்சு கொண்டவர்கள், பிதஅத் கூடாது என்ற தெளிவு உள்ளவர்கள் அவசியமாக இன்னொரு அடிப்படையை நாம் தெரிய வேண்டும். ஒன்று, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருத்து வேறுபாடுகளையும் பிதஅத்தா பார்த்து அவங்கள பகைக்கிற போக்கு, இது பிழை. சில கருத்து வேறுபாடுகள் இஜ்திஹாதுக்குரியதா இருக்கு, அப்ப அது பிதஅத்தாக நாங்க பார்க்கிறது. சில கருத்து வேறுபாடுகளுக்கு மார்க்க ஹதீஸ்களை புரிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு காரணமா இருக்கு, அதை நாங்க பிதஅத்தா பார்க்கிறது. ரெண்டாவது, எல்லா பிதஅத்துக்களும் சமமான பாவமா இருக்காது. பாவத்துல எப்படி சின்ன பாவம் பெரிய பாவம் வித்தியாசம் இருக்குதோ அதே மாதிரி பிதஅத்து எல்லாமே கூடாது, ஆனா அதுல பாவத்தின் விபரீதத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு. எல்லாத்தையும் சமநிலையில வச்சு நாங்க பார்க்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், பிதஅத்து செய்யக்கூடியவங்களை நாங்க அவங்க அறியாமையால செய்யறாங்க, மார்க்கத்தின் மீது உள்ள வெறுப்பால அவங்க செய்யல, புரியாதால செய்யறாங்க. அவங்களுக்கு மார்க்கத்துல ஆர்வம் இருக்குது. ஒரு ஆள் பிதஅத் செய்யறாரு, தொழுகையாளி ஆயிக்கிறார், குர்ஆன ஓதுறவர் ஆயிக்கிறார், அதோட மௌலிதையும் ஓதுறார். அப்ப இவர் மார்க்கத்தை பொடுபோக்கா உள்ளவர் கிடையாது, மார்க்கத்துல தெளிவில்லாதவர். இவங்களுக்கு நாங்க தெளிவைத்தான் கொடுக்கணும். அப்ப இந்த அடிப்படையில் நாங்க அவங்கள நாங்க வெறுத்து அவங்கள ஒதுக்கணும் என்றதில்லை, அவங்களுக்கு தெளிவை கொடுக்கணும். இமாம்கள் சிலர் பிதஅத்துக்காரர்களை வெறுக்க சொல்லக்கூடிய சில அடிப்படைகளை எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, பிடிவாதமாக பிதஅத்து செய்வது மட்டுமல்ல, அதை மக்கள் மத்தியில பரப்புறவங்க, பிதஅத்தை தூண்டுறவங்க, பிதஅத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கிறவங்க, இவங்களையும் தெரியாத்தனமாக விதத்தை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பாமர மக்களையும் நம்ம பிரச்சாரம் செய்யும் போது கூட சமமா பார்க்க கூடாது. விதத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் ஒரு பகுதி, விதத்தை அறியாமையினால தெளிவின்மையால செய்யக்கூடிய மக்கள். அப்ப இந்த வித்தியாசங்கள் தௌவா களத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாப்போல் தாங்க மக்களுக்கான தகவல்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எனவே இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்வதோடு பிதஅத் சம்பந்தமாக அடிப்படையில தௌஹீத் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த அம்சத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுன்னாவை பேணுகிறவர்களாகவும் பிதஅத்துகளை விட்டு விலகி வாழ்கிறவர்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிதஅத்தில் நடைமுறை சார்ந்த செயல் சார்ந்த பிதஅத்துகள் இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது அகீதா சார்ந்த பிதஅத், கொள்கை சார்ந்த பிதஅத். இதுல ரெண்டுல எது பாரதூரம் கூடியது என்று கேட்டால் கொள்கை சார்ந்த பிதஅத் தான் பாரதூரம் கூடியது. ஒரு கொள்கையில பிதஅத்தான கொள்கையில நம்ம போனோம்னா அதையொட்டி 1000 பிதஅத்துகள் எங்களுக்குள்ள வந்துடும். இந்த கொள்கை சார்ந்த பிதஅத்து அதிகமா யார்கிட்ட வரும்னு சொன்னா
குர்ஆன் சுன்னா என்ற நம்பிக்கையில் இருக்கிறவர்கள் அது சம்பந்தமான தெளிவில்லாதவர். அவங்கள்ட்ட இது லேசா வரும். அவங்க நடைமுறை சார்ந்த விதத்தை உடனே அடையாளம் கண்டுக்குவாங்க. இந்த கண்ணுக்கு தெரிகிறது. அமல் சார்ந்த வித கண்ணுக்கு தெரிகிறது. கூட்டுதுவா ஓதுறாங்க, ரசூல்லா செய்யல, கண்ணுக்கு தெரியுது, இது விதத்தின் அடையாளம் கண்டுக்குவாங்க. ஆனால் சில கொள்கைகள் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத கொள்கைகள் வருகிற போது அதை குர்ஆன் என்று சொல்லிக்கொண்டு, ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு, குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு தோளான ஒரு லொஜிக்க வச்சா இவங்க டக்குன்னு அதை உள்வாங்கிக்குவாங்க. இது ஆபத்தானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்த ஹவாரிஜ் என்கிற ஒரு கூட்டம் உருவானாங்க. அவங்க மார்க்கத்துல ரொம்ப பேணுதலா இருந்தாங்க, அமல்களில் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க, தொழுகை போன்ற இபாதத்துக்கள் மிக பேணுதலா இருந்தாங்க, உலக வாழ்க்கையில பட்டற்றவர்களாக இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும் என்றதுல உறுதியா இருந்தாங்க. அவங்களோட அந்த உறுதியில அவங்க கொஞ்சம் எல்லை மீறி போய் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. பெரும்பாவம் செய்யற எல்லாரும் காபீர்கள் என்கிற முடிவுக்கு வந்தாங்க. பாவத்தை வெறுக்குதாங்க, ஆனா பாவம் செய்யற எல்லாரும், பெரும்பாவம் செய்யற எல்லாரும் காபீர்கள் என்கிற முடிவுக்கு வந்தாங்க. இது பிழை. இஸ்லாத்துல கொள்கை ரீதியான ஒரு வழிகேடு. பெரும்பாவம் செய்யறவன் காபீர் இல்ல, பாவி. காபீர் என்று வந்ததுக்கு ஒரு அடுத்த கட்டம் என்ன? அவங்க மௌத்தா போனா நரகம் போவாங்க. நரகம் போனா நரகத்தில் நிரந்தரமா இருப்பாங்க, திரும்ப சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. இந்த முடிவுகளை அவங்க எடுத்துட்டாங்க. எனவே பெரும்பாவம் செய்தவர்கள் காபீர் இல்லை என்று வரக்கூடிய ஹதீஸ்களை மறுத்தாங்க. முடிவு அவங்க எடுத்துட்டாங்க. அந்த முடிவுக்கு மாற்றமான ஹதீஸ்களை மறுத்தாங்க. நரகத்துக்கு போறவர்கள் அல்லாஹ்வால மன்னிக்கப்பட்டு இறை வைக்காதவங்களா இருந்தா என்றாவது சொர்க்கம் வருவார்கள் என்கிற கருத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸையும் மறுத்தாங்க. ஏன்னா அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க காபீர் நிரந்தர நரகத்தில் இருப்பாங்க. அதுல அவங்க அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. தீர்ப்பளிப்பவன் அல்லாஹ்தான், அல்லாஹ்வை தவிர வேறு யார்கிட்டையும் தீர்ப்பு கேட்க கூடாது. அப்படி தீர்ப்பு கேட்டா தீர்ப்பு கேட்டவன் காபீர். இந்த முடிவோடு அவங்க அலி ரலியல்லாஹு அவங்கள பார்த்தாங்க. அவரு 2 மனிதர்களிடத்துல தீர்ப்பு கேட்டார். எனவே அலி ரலியல்லாஹு அவங்கள காபீர் என்று சொன்னாங்க. ஆதாரங்களை பார்க்கல, அவங்களோட லொஜிக்கத்தான் எடுத்தாங்க. அவங்க ஆதாரம் என்ன? அலி ரலியல்லாஹு அவங்க சொர்க்கவாசி, ஹதீஸ்ல வந்துட்டு நேரடியா ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசி என்று பலமுறை சொல்லவர்கள். அப்படி இருந்தும் அலி ரலியல்லாஹு அவங்கள காபீர் என்று சொன்னாங்க. இஸ்லாத்துல இருந்து ஒரு ஆள் குப்ருக்கு போனா அவனை கொல்லணும்னு சொல்லி மார்க்கத்தின் பேரில் அலி ரலியல்லாஹு அவங்கள கொலை செஞ்சாங்க. மார்க்கத்தின் பேரில் நிறைய சஹாபாக்களை கொலை செஞ்சாங்க. இவங்களோட இந்த அக்கீதாவுல வந்தவங்க தான் இந்த ISIS போன்ற தீவிரவாதிகள், ஹவாரிஜிகளுடைய வழிகளை வந்தவங்க. ஒரு ஒரு இடத்துல சரினாங்க. உதாரணத்துக்கு எங்கட ஸ்ரீலங்கா வச்சு சொல்றேன். ஒரு ஹதீஸ் இருக்குது, யார் மையத் இல்லாம மௌத்தா போறாரோ அவர் ஜாகிலியத்துல மௌத்தாகிறார். இந்த ஹதீஸை வச்சு கொண்டு தங்களுக்கு ஒரு இமாம உருவாக்கி, ஒரு தலைவரை உருவாக்கி, ஒரு அமீரை உருவாக்கி, இந்த அமீருக்கு பையத் செஞ்சவன் மட்டும்தான் முஸ்லீம், பையத் செய்யாத எல்லாரும் காபிரு, யாராவது பையத் செஞ்சு வெளியே போனா முர்த்தத் என்று சொல்லி ஒரு கூட்டம் உருவானது. பின்னால போனது யாரு? குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸை புரிஞ்சு கொள்றதுக்கான வழி என்ன? குர்ஆனை ஹதீஸை வச்சு நான் இப்ப புரிஞ்சு கொள்றதா? காலாகாலமா பின்பற்றப்பட்டிருக்கிறது. குர்ஆன் பரம்பரையா சுன்னா பின்பற்றப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள், தாபியங்கள், தபே தாபியங்கள் ஒரு 1400 வரலாறு இருக்குது. 1400 வருட வரலாறு. இதெல்லாம் தூக்கி போட்டு அல்லாஹ் ஹதீஸ் இப்ப நான் பார்த்துட்டேன், சொல்லிட்டேன், இதுதான் மார்க்கம், இதுக்கு பின்னால போதெல்லாம் வழிகேடு என்று வந்தாங்க. குர்ஆன் ஹதீஸ் என்று இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் அந்த வழிகேட்டுக்குள்ள போனாங்க. எனவே இதுல எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி நாங்க புரிஞ்சு கொள்வது, அதற்கான பிராக்டிக்கல் யாரு? குர்ஆன் ஹதீஸ் வெறும் தியரி இல்ல, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்தினவங்க சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள். அவங்க மார்க்கத்தை புரிஞ்ச ஒரு வழிமுறை இருக்குது. அவங்க எல்லாம் புரிஞ்ச அந்த வழிமுறையை விட்டுட்டு இன்னைக்கு எனக்கு இப்படித்தான் குர்ஆன் விளங்கிச்சு, எனக்கு இப்படித்தான் ஹதீஸ் விளங்கிச்சு, இதுதான் மார்க்கம், இதுக்கு பின்னால் உள்ளதா மார்க்கம் இல்லைன்னு நான் போகலாம். அப்படி போகும்போது குர்ஆனின் பேரில் புதிய கொள்கை வரும், ஹதீஸின் பேரில் புதிய கொள்கை வரும்.
இத நாங்க அந்த ஆரம்ப பேசிக்ல இல்லாம போனா இதுல இது எங்களுக்கு கலரையலாம். எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வதற்கான வழி என்ன, அதை நாங்க எந்த அடிப்படையில புரிஞ்சு கொள்றது? இந்த ஹதீஸ இந்த கருத்துலதான் அறிஞர்கள் சொன்னாங்களா, இந்த கருத்துலதான் அந்த இமாம்கள் அறிவிச்சாங்களா? இந்த பேசிக் தேவை. இந்த பேசிக் இல்லாட்டி காதியானிகள் உருவானாங்க, அவங்க பிதஅத் செய்ய மாட்டாங்க. ஆனா ஒருவனை நபின்னு ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வெளியே போனாங்க. முத்தசிலாக்கள் அந்த காலத்துல முத்தசிலாக்களுடைய பேர் அஹ்லு தௌஹீத் என்பது, தௌஹீத் வாதிகள் என்பதுதான் முத்தசிலாக்களுடைய பேர். அவங்க பிதஅத் செய்யல, ஆனா பிதஅத்தான கொள்கையை கொண்டு வந்தாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அவசியமா நாங்க குர்ஆன் சுன்னாவை படிச்சிட்டோம், பிதஅத்தை பத்தி எங்களுக்கு தெரியும், சிறுக்க பத்தி எங்களுக்கு தெரியும், இதுக்கு பிறகு சிறுக்கு பக்கம் நாங்க போயிட மாட்டோம், பிதஅத்தின் பக்கம் நாங்க போயிட மாட்டோம்னு ஒரு வரட்டு துணிச்சல்ல இருக்கிறார். நாங்க மார்க்கத்துல ஒரு தெளிவை உருவாக்கி கொள்ளணும், மார்க்கத்தை நாங்க முறையா கற்றுக்கொள்ளணும், முறையா படிக்கிறதுக்குரிய வழிகளை செய்யணும். அப்பதான் புதிதாக உருவாகக்கூடிய வழிகேடுகள், புதிய சிந்தனை தாக்கங்கள் இருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். மற்றொரு சமுதாயம் இருக்குது, அவங்க புதுசா வர எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க. பழைய பரம்பரையில அவங்க எதை கண்டாங்களோ அதை பின்பற்றி நிற்பாங்க. அவங்கள்ட்ட இந்த புதிய கொள்கை தாக்கம் செலுத்தாது. அப்ப அவங்க சில நடைமுறை சார்ந்த விதத்துக்கள் செய்யறாங்களோ அப்படியே செஞ்சுட்டு இருப்பாங்க. புதுசா ஒன்று வந்தா எடுக்க மாட்டாங்க. நம்ம ஆட்கள் குர்ஆன் சொன்னா ஹதீஸ்னு சொன்னா அந்த திறந்த ஒரு ஓப்பனாக இருக்கிற காரணத்தினால வாரதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படும். தெளிவான மார்க்க விவகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இருக்கக்கூடிய எங்க இடத்துல இருந்து உலமாக்களை பயன்படுத்தி மார்க்கத்தை தெளிவா முறையா, அதாவது இதுக்கான அடிப்படையான ஆதாரங்களோட, அந்த ஆதாரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளோடு கற்றுக்கொள்வதற்கு நாங்க முயற்சி செய்யணும். அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த ஹிதாயத்தை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழியாக இருக்கும். இதுல தெளிவா இருப்போம், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.